வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எக் நூடுல்ஸுங்க. கடையில் விற்கிற சாஸை எதுவுமே நம்ம பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எக் நூடுல்ஸ் செய்து காட்ட போகிறேன். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாணலில் நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம். பாருங்க, தண்ணி வந்து இந்த அளவுக்கு லைட்டாக சூடாகி பஃபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது தாங்க நம்ம நூடுல்ஸை சேர்க்கணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தாங்க எடுத்துருக்கேன். நான் இந்த பேக்கேஜிலேருந்து ஒரு 1/4 பகுதி மட்டும் எடுத்து தான் இன்றைக்கி நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும், அதுக்காக தான். இதில் இப்போ 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துப்போம். நூடுல்ஸ் வெந்துடுச்சுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்ட அப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணியை மேலே ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரன்னிங் வாட்டரில் கட்டுறதா இருந்தாலும் காட்டலாங்க. நம்ம வந்து ஹீட்டாக அப்படியே வச்சிடக்கூடாது, ஏன்னா இன்னும் குழஞ்சிரும் நூடுல்ஸு. அதனால் வந்து பச்சை தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கூல் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் மேலே ஊற்றி இப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றி அலசினது, எண்ணெய் போட்டது எல்லாமே வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உதிரியாக வறுத்துக்கு தாங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம காய்கறியை வதக்க ஆரம்பிச்சிடலாம். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துப்போம். 3/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட் துருவல், கேப்சிகம், கோஸையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இது ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நான் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செய்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி காய் சேர்த்துருக்கேன். காய் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்குங்க. ஆனால் கோஸை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் வெத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்படுதுன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து மிளகுத்தூள் வர சேர்க்க போகிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா, அது நூடுல்ஸில் உப்பு உரைக்கிறதுக்காக சேர்த்துதுங்க. இப்போ காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிப்போம். உங்களுக்கு வேணும்னா 2-3 முட்டையை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிப்போம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை கிளறி விடுங்க. இப்போ காய்கறியும் முட்டையும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்க்கும்போது நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு போடுங்க. சும்மா லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 15 காஞ்சி மிளகாயை 1 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு அது கூட ஒரு பெரிய பழுத்த தக்காளி சேர்த்து திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நூடுல்ஸ்க்கு வந்து தக்காளி சாஸு, சில்லி சாஸ் சேர்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதில் தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது. இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் 1 மாதத்துக்கு மேலே கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இல்லைன்னா சும்மா ஒரு 1/4 தக்காளி, ஒரு 2 காஞ்சி மிளகாய் வந்து அம்மியில் ஏதாவது அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சாஸ் எடுத்து சேர்த்துப்போம். சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நூடுல்ஸை. நம்ம கடையில் வாங்குற சாஸுக்கு பதில் இதை சேர்க்குறதுங்க. நல்லா பக்காவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா. இப்போ இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு நூடுல்ஸை கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.
நான் செய்து காட்டின மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் நூடுல்ஸை செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.